தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதுவுமே நவம்பர் 1 முதல் அமலுக்கும் வர இருக்கிறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியல அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையாச்சும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் லாக்கர் வசதிகளை பயன்படுத்திட்டு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கியமான நற்செய்தியை இப்ப நிதி அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. அது நவம்பர் 1 முதல் அமலுக்கும் வர இருக்கிறதா அதிரடி மாற்றத்தை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் அறிவிப்பு வங்கியில சேமிப்பு கணக்கு வைத்து இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே வருஷத்துல 10 லட்சம் வரை தான் வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது பண்ணணும். இன்கேஸ் அதற்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் வங்கியில் அந்த 10 லட்சம் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கான டீட்டெயில் அனைத்துமே ப்ராப்பராக வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி அமலில் இருக்கிறதா இன்னொரு டைம் வந்துட்டு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுதான் இப்போ வந்திருக்க ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வங்கியில் நீங்கள் எந்த வகையான ஒரு வங்கி கணக்கு வச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கும் சரி, இன்னொன்று லாக்கர் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, ஒரு சூப்பரான அப்டேட்டாக ஒருவர் 4 வாரிசுகளை ஒரு அக்கௌண்ட்க்கு வந்து நியமனம் செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது வங்கி கணக்காக இருக்கட்டும், லாக்கராக இருக்கட்டும், ஸோ இதில் இருக்கக்கூடிய பணங்கள் அனைத்தும் அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவர் யாரை வந்து நாமினியாக சொல்லியிருக்காரோ அவருக்கு போயிட்டு சேரும். ஆனால் அவருக்குமே ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த பணம் அனைத்துமே வந்துட்டு இப்போ மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 8,673 கோடிகள் வந்து நியமனம் செய்யாமல் அப்படியே இருக்கு அவங்களோட வங்கி கணக்கில். ஸோ இது வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு வந்து மாற்றப்பட்டுடும். ஸோ இந்த மாதிரியான சிக்கலை தவிர்ப்பதற்காக தான் இப்போது 4 பேரை நீங்கள் நாமினியாக வந்துட்டு வாரிசாக நியமனம் செய்யலாம் அப்படின்றத வந்து வங்கி இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் யாராலும் வந்துட்டு நாமினியாக போடலாம். இன்கேஸ் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னாலும் இன்னொருத்தர் வந்து உரிமை கோரலாம். இந்த உரிமை கோர்றது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃபண்டில் இருந்து 30% இவங்களுக்கு, 60% இவங்களுக்கு அப்படின்ற ஆப்ஷனையும் வந்துட்டு நீங்கள் அங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னும் போது அவங்க உரிமை கோரும் போது அவங்களுக்கு அந்த பணம் அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்ற இந்த புதிய அப்டேட் அறிவிப்பை வந்துட்டு இப்போ நவம்பர் 1 முதல் அமலுக்கு வர இருக்கிறதா வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மக்கள் அனைவருக்குமே இந்த 2 அறிவிப்புமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.